ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம நாய்ஸ் அர்பன் ஸ்மார்ட் பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாக்ஸ் திறந்தோம்னா அதில் வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் இருக்குது, ஒரு டச் ஸ்க்ரீன் டிடபிள்யூஎஸ் இருக்குது. கூடவே வந்து ஒரு லேன்யார்டும் ஒரு டைப் சி கேபிளும் இருக்குது. பாக்ஸோட ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 1550 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். அதே இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு 2500 சம்திங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பெட்டர் நீங்கள் லோக்கல் ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க அர்பன் சைட்டில் எதுவுமே இல்லைங்க. போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த ஃபார்மே இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அர்பன் ஸ்மார்ட் பட்ஸு ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. இது வந்து லுக் லைக் ஏர்பாட் மாதிரியே தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இதில் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எல்சிடி ஸ்க்ரீனு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ்டு இமேஜு இந்த மாதிரி ஏதாச்சும் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வாட்ச் ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ ப்ளேபேக் கண்ட்ரோல்ஸ் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு 6 ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. அண்ட் வெதர் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெதர் காட்டும். ஆனால் அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஆல்சோ நீங்கள் கஸ்டமைசேஷனில் வந்து என்னென்ன இது காட்டணும் அப்படிங்கிறத வந்து இதில் காட்டுறதுக்கு உள்ள ஆப்ஷன் இருக்குது. இது வந்து மெனு பேனலோட லேஅவுட் இப்படி இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எஃபெக்டில் ஒரு மெனு பேனலில் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பட்ஸு பார்ப்போம். ஸ்டெம் டைப் ஏர்பட் தாங்க, லைக் ஆப்பிள் ஏர்பாட்ஸு, பட் சீப் மெட்டீரியல் ஃபினிஷ் தான். ஆல்சோ அந்த பிஞ்ச் கண்ட்ரோல், அதாவது டச் கண்ட்ரோல் ஏரியா வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்குது. எப்போ கையில் எடுத்தாலும் அது ஒரு ஏஎன்சி மோட் ஸ்விட்ச் ஆகிறதுக்கான இது ஹைட்டே இருக்குது. ப்ளஸ் அந்த மெட்டாலிக் மெஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷோ பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இயர் டிடக்ஷன் மோடு வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் அதில் வந்து ஸ்லைட்லி ஒரு லேட்டன்சி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் உள்ள ஹெட்ஃபோன்ஸு நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது. பட் இந்த இந்த இது வந்து ஒரு சீப் சைனீஸ் காப்பி மாதிரியே தான் இருக்குது. பட்டு ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம்னா இந்த இது வந்து லீட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ஒரு எல்சிடி ஸ்க்ரீனில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கதும் ப்ளஸ் அப்ளிகேஷன் வச்சு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கதும் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் ப்ளூடூத் 5.4 இருக்குது, இதில் 5.3 இருக்குது. OnePlus Buds 3 வந்து ரெண்டத்தோட சவுண்ட் சிக்னேச்சர் நல்லா இருக்குது. பட் இந்த ரெட்மி பட்ஸ் 5 வந்து அர்பன் ஸ்மார்ட் பட்ஸோட நல்லா இருக்குது. ஏன்னா 1800, அதே இது வந்து அர்பன் வந்து 1550. இன்னும் ஒரு பக்கு என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அகைன் நம்ம மேனுவலாக போயிட்டு கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ஷன் திரும்ப ரிட்டைன் ஆகுது. ஆல்சோ இந்த அனிமேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அப்படி பட்ஸை வெளியே எடுத்தோம்னா ஒரு வெளியில் வர எஃபெக்ட்டு, உள்ளே வச்சோன்னா ஒரு உள்ளே வர எஃபெக்ட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
இதோட அப்ளிகேஷன் ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். FERRE ஃபெரெஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு சைனீஸ் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம கேஸில் வந்து எவ்வளோ பேட்ரி இருக்குது, ரைட் லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்றத காட்டுது. பேட்ரி வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டாண்ட் பை நிறையா இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப ஆவரேஜ் தான். ஒரு 1 டேஸ் நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேயும் இதுலேயும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 டேஸ்க்குள்ளே வரும். கேஸ் பேட்டரி வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் அடிக்கடி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கம்மியாயிடுது. இதில் இந்த ANC நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கான மோட்ஸ் இருக்குது. இந்த சர்ச் ஃபார் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, இது கொடுத்தோம்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸில் ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். ஓகேவா? இந்த பீப் சவுண்டு ஈவன் என் காதில் வச்சா கூட அவ்வளோ தெளிவாக கேட்கல. கிட்டக்கு மைக் கிட்ட வைக்கிறேன், கேளுங்க. ரொம்ப மினிமலாக ஒரு சவுண்டு. வேஸ்ட் இந்த ஃபீச்சர் வச்சுருக்கவே வேணாம். ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் மாதிரி ஒரு ஃபீச்சரு, இது வச்சுருக்கவே வேணாம் அந்த ஃபீச்சர். நெக்ஸ்ட் இதில் ஆடியோ மோடுன்னு பார்த்தோம்னா இது எதுக்குன்னா லேட்டன்சி கம்மி பண்ணுறதுக்கா. கேம் மோடு, மியூசிக் மோடு 2 மோடு இருக்குது. கேம் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமாக இருக்கும். கீ செட்டிங்ஸ் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காதில் வச்சோன்னு எடுக்கிறது, இதை இயர் டிரெக்ஷனு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது. நெக்ஸ்ட் இதில் வந்து டயல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த எல்சிடியில் ஃபஸ்ட்டு வர ஸ்க்ரீனை வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த எப்படி ஸ்க்ரீனில் வேணாலும் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். காட்டணுங்கிறதுக்கு அதில் ஒரு இங்கே நீங்கள் செலக்ட் டிஃபால்ட்டாக ஒரு பண்ணிக்கலாம். 20 அவ்வளோதான், தீம்ஸ் வேறு மாதிரி எதுவும் இல்லை. இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆல்சோ நீங்கள் உங்களோட ஓன் இமேஜை வந்து செட் பண்ணுறதும் செட் பண்ணிக்கலாம்.